மக்கள் சேவையே மகேசன் சேவையென வாழ்ந்து காட்டும் மாமனிதன். அனாதை பிணங்களை அடக்கம் செய்யும் மனிதநேய மனப்பான்மை. மண்ணில் வாழும் மனித புனிதரை மனதார பாராட்டிய கவர்னர் ரவி. நல்லதுக்கு போகலன்னாலும் கெட்டதுக்கு போகணும்னு அந்த காலத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதாவது சந்தோஷமான நேரங்கள்ல ஒருத்தர் கூட இல்லைன்னா கூட பரவாயில்லை, ஒருத்தர் கஷ்டப்படும் போது அந்த குடும்பத்துல ஒரு உறுப்பினர் இறக்கும் போது கண்டிப்பா நம்ம ஆறுதலா போய் நிக்கணுங்கிறது அதுக்கு அர்த்தம். இந்த பழமொழிய தன்னோட வாழ்க்கையா வாழ்ந்துகிட்டு இருக்காரு திருச்சி சமூக ஆர்வலர் விஜயகுமார். என்னதான் பட்டினி கிடந்து பாசத்தை கொட்டி வளர்த்தாலும் சில பிள்ளைங்க தங்களோட வயசான பெத்தவங்களை ரோட்ல தவிக்க விட்டுடுறாங்க. அப்படி தெருவுக்கு தெரு நிற்கதியா சாப்பாடு இல்லாம, போட்டுக்க துணிமணி இல்லாம, நோயிலையும் வயோதிகத்திலையும் துவண்டு போய் இருக்கிற பலரை நம்ம பார்க்கிறோம். சில சமூக ஆர்வலர்கள் இவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை அப்பப்ப செஞ்சிட்டு வராங்க. வாழும் போதே பார்த்துக்க ஆள் இல்லாம இருக்கிற இவங்க இறந்ததுக்கு அப்புறம் கூட கேட்பாரற்று இருக்கிறாங்க. மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, உடல் அளவுல சிறப்பு திறன் இருக்கிறவங்க, தொழு நோயாளிகள், வாழ்வாதாரம் இல்லாத மூத்த குடிமக்கள்னு நிறைய பேரு இந்த கொடூரத்தை அனுபவிக்கிறாங்க. இப்படி யாருமே இல்லாம அனாதையா உயிரிழக்கிறவங்களுக்கு நேசக்கரம் கொடுக்கிறார் விஜயகுமார். உரிமை கோராத உடல்களை மயான பணியாளர்கள் உதவியோட மீட்டு ஈம கிரியைகளை செய்யறாரு. இறந்த உடல் மேல காசி கங்கை தீர்த்தம் தெளிச்சு மஞ்சள் உப்பு தூவி வாக்கரிசி போட்டு நல்லடக்கம் செய்யறார். பின்னர் மலர் வளையம் வைத்து பால் ஊற்றி இறுதி சடங்கு செஞ்சிட்டு வராரு இந்த மாமனிதன். இதுவரை சுமார் 1200க்கும் மேற்பட்ட அனாதை உடல்களை விஜயகுமார் அடக்கம் செஞ்சிருக்கிறார். இந்த விருது மிகப்பெரிய அங்கீகாரமாக இருக்கின்றது. பொதுவாக இந்த மாதிரி எண்ணற்ற இடங்களில் திருச்சி மாவட்டத்தில் யாசகர்கள் இருக்கின்றாங்க. ஆயிரக்கணக்குக்கும் மேலே சடலங்களை நாங்கள் நல்லடக்கம் பண்ணியிருக்கின்றோம். இந்த இதில் நான் என்ன நினைக்கின்றேன் அப்படின்னா, பொதுவாக இப்போ விழிப்புணர்வு பயணத்தை மேற்கொண்டுட்ருக்கின்றோம். காக்கப்பட வேண்டியவர்கள் கைவிடக்கூடாது. அவங்க என்ன கருத்து முரண் இருந்தாலும், இல்லை என்ன நோய் இருந்தாலும், இல்லை எனி காஸ், ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தால் கூட அவங்கள கைவிட வேண்டாம் அப்படின்னு தான் நான் நினைக்கின்றேன். ஏன் அப்படின்னா, இந்த 4 பருவ காலத்துலேயும் அவங்க படக்கூடிய துன்பங்கள், துயரங்கள் ரொம்ப மோசமானது. கடும் குளிர், மலைகள்லாம் நாங்கள் போர்வைகள் எல்லாமே கொடுத்து இருக்கின்றோம். அது மாதிரி கடும் வெயிலெல்லாம் அவங்க கிடைத்த இடத்துல அப்படி சுருண்டு விழுந்துருவாங்க. ஏன்னா இன்றைக்கு அவசர யுகம். அப்படியே அவங்க பிளாட்ஃபார்மில் இறந்துருப்பாங்க. நிறைய பேர் ஆயிரக்கணக்கானவங்க நடந்து போய்கிட்டே இருப்பாங்க. இது எல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு இனம் புரியாத ஒரு வலியையும் வேதனையும் உருவாக்குது. எல்லா சர்வீஸ் பண்ணுறவங்களும் பாராட்டக்கூடியவங்க தான். ஆனால் இது எனக்கு ஒரு இந்த உணர்வு எனக்கு ரொம்ப ஒரு அழுத்தத்தை கொடுக்குது. அதனால் இந்த விஷயங்களை நான் ரொம்ப கவனம் எடுத்து இதை நான் முன்னெடுத்து இதை செய்கின்றேன். அந்த வகையில் இந்த பணியை தொடர்ந்து செய்கின்றேன். இது அந்தந்த சரக காவல்துறையினர் அவங்க கொடுக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் அவங்க முன்னிலையில் நல்லடக்கம் செய்துட்டு வரேன். கிட்டத்தட்ட 1200 சடலங்களுக்கு மேற்பட்டு நல்லடக்கம் செய்திருப்போம். விஜயகுமார் மனைவி சித்ரா வழக்கறிஞர். இந்த தம்பதியருக்கு கீர்த்தனா என்கிற மகள் இருக்கிறார். இவரும் சட்டக்கல்லூரியில் படித்து வருகிறார். விஜயகுமாரின் தொண்டில் சித்ரா மற்றும் கீர்த்தனாவும் அவ்வப்போது கலந்து கொள்வது வழக்கம். தமிழக கவர்னர் ரவி இவங்க சேவையை விருது வழங்கி பாராட்டியிருக்காரு. தமிழக கவர்னரிடம் சமூக சேவைக்காக விருது பெற்ற முதல் நபர் என்கிற பெருமை விஜயகுமாரையே சேரும். இந்த விருது தங்களை மேலும் ஊக்கப்படுத்துகிறது, எங்களின் பொறுப்புகள் மேலும் அதிகரித்துள்ளதாக உணர்கிறோம் என்கிறார் விஜயகுமார் மனைவி சித்ரா. 2025க்கான ஆளுநர் விருது ஆதரவற்ற சடலங்களை அடக்கம் செய்வதற்கான விருது என் கணவர் வாங்கியதில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இதில் நானும் கூட இணைஞ்சு தான் பண்ணியிருக்கோம். நாங்கள் குடும்பமாக செய்கிறோம்.
இதில் வந்து ஆதரவற்றவங்களுக்குன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. நாங்கள் தான் எல்லாமே அந்த அந்த குழி பண்ணுறதுலேருந்து அந்த அடக்கம் அவங்கள எடுத்துகிட்டு வந்து ஆம்புலன்ஸில் அடக்கம் பண்ணி ஆம்புலன்ஸில் எடுத்துகிட்டு வந்து அடக்கம் பண்ணி தூக்குறதுக்கு கூட ஆள் இருக்காது. நானும் என் மகளும் தான் செஞ்சு அவங்களுக்கு வாய்க்கரிசி போடுறதுலேருந்து அவங்களுக்கு பால் ஊற்றி அந்த அந்த அடக்கம் செய்வதற்கு உண்டான எல்லா வேலைகளையும் நாங்கள் செய்து அவங்களுக்கு இறுதி மரியாதையை நாங்கள் ஒரு மகளாகவோ ஒரு பேத்தியாகவோ ஒரு மகள் செய்ய வேண்டிய அனைத்து கடமைகளையும் நாங்கள் இந்த கடந்த 1000 அடக்கங்களை செய்து கொண்டிருக்கிறோம். இதில் வந்து விருதுன்ற போது விருது வந்து எங்களுக்கு பெருமையாக இருந்தாலும் சந்தோஷத்தை கொடுத்தாலும் இது அடுத்தும் நாங்கள் இதை பொறுப்புடன் இதை வந்து ஒரு பொறுப்புன்னு தான் சொல்லுவேன் நான். அடுத்து இதுக்கு உண்டான தனியாக ஒரு வாகனங்கள் வாங்கி அவங்களுக்கு இன்னும் அவங்களுக்கு நம்ம அந்த ஆதரவற்ற சமுதாயத்தில் வந்து ஆதரவற்றவர்களே யாரும் இருக்கக்கூடாதுங்கிறது தான் எங்களோட ரியாலிட்டி. நாங்கள் ஒரு மகளாக இருந்து நாங்கள் இந்த ஆதரவற்றவர்களுக்கு இருப்போம்னு சொல்லிக்கிறேன். இந்த விருது நீங்கள் எப்படி முன்னாடி இதில் டிஸ்கரேஜ் பண்ணவங்க எல்லாம் இப்போ விருது வந்தோடனே வாழ்த்து சொல்கிறாங்க. சமுதாயத்தில் வந்து நீ எப்படி ஒரு பெண்ணாக இருந்து இதை செய்கிற அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. எனக்கும் அந்த டிஸ்கரேஜ் எல்லாம் இருந்தது. இந்த வேலையெல்லாம் பெண்கள் செய்யலாமா, போயிட்டு வீட்டுக்கு வந்தால் அதெல்லாம் சரியாக இருக்குமா அப்படின்லாம் நிறைய பேர் டிஸ்கரேஜ் பண்ணி பேசினாங்க. அதெல்லாம் மீறி நாங்கள் குடும்பமாக இதை வந்து எங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தியாக இருக்குது. தனது ஆயுசுக்கு பிறகும் தன்னுடைய சந்ததியினர் இந்த மகத்தான சேவையை தொடரணும் என்கிறார் விஜயகுமார். பெற்றவர்களே பாரமா நினைக்கும் இந்த காலத்தில் கைவிடப்பட்டவர்களுக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்த விஜயகுமாருக்கு ராயல் சல்யூட்.